365 நாட்கள் பைபிள் சவாலின் 62வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 31 முதல் 34 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது. தேவனுடைய செயல்கள் தலைமுறைகளை தாண்டி தொடர்கின்றன என்றும் ஒவ்வொரு புதிய காலத்திற்கும் முன் அவர் சந்நிதி செல்கிறது என்றும் நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் தைரியத்தை பலப்படுத்தி உங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கர்த்தர் உங்களை ஒருபோதும் விட்டு போக மாட்டார் என்றும் கைவிட மாட்டார் என்றும் உங்கள் இதயத்தை நிச்சயப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் மோசேயையும் யோசுவாவையும் வழிநடத்தியது போல் எங்களையும் எதிர்காலத்தில் நடத்தும். நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 62 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Deuteronomy chapter 31 to 34. These passages mark a powerful transition, reminding us that God's work continues across generations and His presence goes before us into every new season. May today's reading strengthen your courage, deepen your trust, and assure your heart that the Lord will never leave nor forsake you. Lord, as you guided Moses and Joshua, guide us into the future you have prepared. Let us begin with confidence and faith. உபாகமம் அதிகாரம் 31. Deuteronomy chapter 31. வசனம் 1. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி. Verse 1. And Moses went and spake these words unto all Israel. வசனம் 2. இன்று நான் 120 வயதுள்ளவன். இனி நான் போக்கும் வரத்துமாயிருக்க கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். Verse 2. And he said unto them, I am 120 years old this day. I can no more go out and come in. Also the Lord hath said unto me, Thou shalt not go over this Jordan. வசனம் 3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். Verse 3. The Lord thy God, He will go over before thee, and He will destroy these nations from before thee, and thou shalt possess them. And Joshua, he shall go over before thee, as the Lord hath said. வசனம் 4. கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். Verse 4. And the Lord shall do unto them as He did to Sihon and to Og, kings of the Amorites, and unto the land of them, whom He destroyed. வசனம் 5. நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்குச் செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். Verse 5. And the Lord shall give them up before your face, that ye may do unto them according unto all the commandments which I have commanded you. வசனம் 6. நீங்கள் பலங்கொண்டு திடமானதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். Verse 6. Be strong and of a good courage. Fear not, nor be afraid of them. For the Lord thy God, He it is that doth go with thee. He will not fail thee, nor forsake thee. வசனம் 7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். Verse 7. And Moses called unto Joshua, and said unto him in the sight of all Israel, Be strong and of a good courage.
For thou must go with this people unto the land which the Lord hath sworn unto their fathers to give them, and thou shalt cause them to inherit it. வசனம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். Verse 8. And the Lord, He it is, that doth go before thee. He will be with thee. He will not fail thee, neither forsake thee. Fear not, neither be dismayed. வசனம் 9. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து. Verse 9. And Moses wrote this law, and delivered it unto the priests the sons of Levi, which bear the ark of the covenant of the Lord, and unto all the elders of Israel. வசனம் 10. அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே கூட்டார பண்டிகையில். Verse 10. And Moses commanded them, saying, at the end of every 7 years, in the solemnity of the year of release, in the feast of tabernacles. வசனம் 11. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். Verse 11. When all Israel is come to appear before the Lord thy God in the place which he shall choose, thou shalt read this law before all Israel in their hearing. வசனம் 12. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களிலிருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும் படிக்கும். Verse 12. Gather the people together, men, and women, and children, and thy stranger that is within thy gates, that they may hear, and that they may learn, and fear the Lord your God, and observe to do all the words of this law. வசனம் 13. அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடிருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். Verse 13. And that their children, which have not known anything, may hear and learn to fear the Lord your God, as long as ye live in the land whither ye go over Jordan to possess it. வசனம் 14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். Verse 14. And the Lord said unto Moses, Behold, thy days approach that thou must die. Call Joshua, and present yourselves in the tabernacle of the congregation, that I may give him a charge. And Moses and Joshua went, and presented themselves in the tabernacle of the congregation. வசனம் 15. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. Verse 15. And the Lord appeared in the tabernacle in a pillar of a cloud. And the pillar of the cloud stood over the door of the tabernacle. வசனம் 16. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். Verse 16. And the Lord said unto Moses, Behold, thou shalt sleep with thy fathers, and this people will rise up,
and go a whoring after the gods of the strangers of the land, whither they go, to be among them, and will forsake me, and break my covenant which I have made with them. வசனம் 17. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபங்கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே ராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். Verse 17. Then my anger shall be kindled against them in that day, and I will forsake them, and I will hide my face from them, and they shall be devoured, and many evils and troubles shall befall them, so that they will say in that day, Are not these evils come upon us? Because our God is not among us. வசனம் 18. அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். Verse 18. And I will surely hide my face in that day for all the evils which they shall have wrought, in that they are turned unto other gods. வசனம் 19. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். Verse 19. Now therefore write ye this song for you, and teach it the children of Israel. Put it in their mouths, that this song may be a witness for me against the children of Israel. வசனம் 20. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு, அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது, அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். Verse 20. For when I shall have brought them into the land which I swore unto their fathers, that floweth with milk and honey, and they shall have eaten and filled themselves, and waxen fat, then will they turn unto other gods, and serve them, and provoke me, and break my covenant. வசனம் 21. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது, அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். Verse 21. And it shall come to pass, when many evils and troubles are befallen them, that this song shall testify against them as a witness, for it shall not be forgotten out of the mouths of their seed. For I know their imagination which they go about, even now, before I have brought them into the land which I swore. வசனம் 22. அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான். Verse 22. Moses therefore wrote this song the same day, and taught it the children of Israel. வசனம் 23. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமானதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடிருப்பேன் என்று கட்டளையிட்டார். Verse 23. And he gave Joshua the son of Nun the charge, and said, Be strong and of a good courage, for thou shalt bring the children of Israel into the land which I swore unto them, and I will be with thee. வசனம் 24. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு. Verse 24. And it came to pass, when Moses had made an end of writing the words of this law in a book, until they were finished. வசனம் 25. மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி. Verse 25. That Moses commanded the Levites, which bear the ark of the covenant of the Lord,
saying, வசனம் 26 நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும். Verse 26. Take this book of the law, and put it in the side of the ark of the covenant of the Lord your God, that it may be there for a witness against thee. வசனம் 27 நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடிருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். Verse 27. For I know thy rebellion, and thy stiff neck. Behold, while I am yet alive with you this day, ye have been rebellious against the Lord. And how much more after my death? வசனம் 28 உங்கள் கோத்திரங்களிலுள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள். Verse 28. Gather unto me all the elders of your tribes, and your officers, that I may speak these words in their ears, and call heaven and earth to record against them. வசனம் 29 என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி. Verse 29. For I know that after my death ye will utterly corrupt yourselves, and turn aside from the way which I have commanded you, and evil will befall you in the latter days, because ye will do evil in the sight of the Lord, to provoke him to anger through the work of your hands. வசனம் 30 இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான். Verse 30. And Moses spake in the ears of all the congregation of Israel the words of this song, until they were ended. உபாகமம் அதிகாரம் 32 Deuteronomy chapter 32. வசனம் 1 வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. Verse 1. Give ear, O ye heavens, and I will speak, and hear, O earth, the words of my mouth. வசனம் 2 மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். Verse 2. My doctrine shall drop as the rain, my speech shall distill as the dew, as the small rain upon the tender herb, and as the showers upon the grass. வசனம் 3 கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். Verse 3. Because I will publish the name of the Lord, ascribe ye greatness unto our God. வசனம் 4 அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். Verse 4. He is the rock, his work is perfect, for all his ways are judgment, a God of truth and without iniquity, just and right is he. வசனம் 5 அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். Verse 5. They have corrupted themselves, their spot is not the spot of his children, they are a perverse and crooked generation. வசனம் 6 விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா?
Verse 6. Do ye thus requite the Lord, O foolish people and unwise? Is not he thy father, that hath bought thee? Hath he not made thee, and established thee? வசனம் 7. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய்ச் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்குச் சொல்லுவார்கள். Verse 7. Remember the days of old. Consider the years of many generations. Ask thy father, and he will show thee, thy elders, and they will tell thee. வசனம் 8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில், இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்குத்தக்கதாய் சர்வஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். Verse 8. When the Most High divided to the nations their inheritance, when he separated the sons of Adam, he set the bounds of the people according to the number of the children of Israel. வசனம் 9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். Verse 9. For the Lord's portion is his people, Jacob is the lot of his inheritance. வசனம் 10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். Verse 10. He found him in a desert land, and in the waste howling wilderness. He led him about, he instructed him, he kept him as the apple of his eye. வசனம் 11. கழுகு தன் கூட்டை கலைத்து, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து, அவைகளை இடுத்து, அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. Verse 11. As an eagle stirreth up her nest, fluttereth over her young, spreadeth abroad her wings, taketh them, beareth them on her wings. வசனம் 12. கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. Verse 12. So the Lord alone did lead him, and there was no strange God with him. வசனம் 13. பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கன்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். Verse 13. He made him ride on the high places of the earth, that he might eat the increase of the fields. And he made him to suck honey out of the rock, and oil out of the flinty rock. வசனம் 14. பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும், பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும், கொழுமையான கோதுமையையும், இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். Verse 14. Butter of kine, and milk of sheep, with fat of lambs, and rams of the breed of Bashan, and goats, with the fat of kidneys of wheat, and thou didst drink the pure blood of the grape. வசனம் 15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணினபோது, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். Verse 15. But Jeshurun waxed fat, and kicked, thou art waxen fat, thou art grown thick, thou art covered with fatness. Then he forsook God, which made him, and lightly esteemed the rock of his salvation. வசனம் 16. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். Verse 16. They provoked him to jealousy with strange gods, with abominations provoked they him to anger. வசனம் 17. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள்.
Verse 17. They sacrificed unto devils, not to God, to gods whom they knew not, to new gods that came newly up, whom your fathers feared not. வசனம் 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். Verse 18. Of the rock that begat thee thou art unmindful, and hast forgotten God that formed thee. வசனம் 19. கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதி நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. Verse 19. And when the Lord saw it, he abhorred them because of the provoking of his sons and of his daughters. வசனம் 20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படியிருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். Verse 20. And he said, I will hide my face from them, I will see what their end shall be, for they are a very froward generation, children in whom is no faith. வசனம் 21. தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். Verse 21. They have moved me to jealousy with that which is not God. They have provoked me to anger with their vanities, and I will move them to jealousy with those which are not a people. I will provoke them to anger with a foolish nation. வசனம் 22. என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது, அது தாழ்ந்த நரக மட்டும் எரியும், அது பூமியையும் அதின் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். Verse 22. For a fire is kindled in mine anger, and shall burn unto the lowest hell, and shall consume the earth with her increase, and set on fire the foundations of the mountains. வசனம் 23. தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். Verse 23. I will heap mischiefs upon them, I will spend mine arrows upon them. வசனம் 24. அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்டமிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். Verse 24. They shall be burnt with hunger, and devoured with burning heat, and with bitter destruction. I will also send the teeth of beasts upon them, with the poison of serpents of the dust. வசனம் 25. வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். Verse 25. The sword without, and terror within, shall destroy both the young man and the virgin, the suckling also, with the man of grey hairs. வசனம் 26. எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பகைஞர் தப்பெண்ணங்கொண்டு சொல்லுவார்கள் என்று. Verse 26. I said, I would scatter them into corners, I would make the remembrance of them to cease from among men. வசனம் 27. நான் சத்துருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதற அடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பேர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன். Verse 27. Were it not that I feared the wrath of the enemy, lest their adversaries should behave themselves strangely, and lest they should say, Our hand is high, and the Lord hath not done all this. வசனம் 28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. Verse 28. For they are a nation void of counsel, neither is there any understanding in them. வசனம் 29.
அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். Verse 29. Oh, that they were wise, that they understood this, that they would consider their latter end. வசனம் 30. அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவதெப்படி? Verse 30. How should one chase 1,000, and 2 put 10,000 to flight, except their rock had sold them, and the Lord had shut them up? வசனம் 31. தங்கள் கன்மலை நம்முடைய கன்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். Verse 31. For their rock is not as our rock, even our enemies themselves, being judges. வசனம் 32. அவர்களுடைய திராட்சைச் செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சைச் செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாயிருக்கிறது. Verse 32. For their wine is of the wine of Sodom, and of the fields of Gomorrah. Their grapes are grapes of gall, their clusters are bitter. வசனம் 33. அவர்களுடைய திராட்சரசம் வலுசர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. Verse 33. Their wine is the poison of dragons, and the cruel venom of asps. வசனம் 34. இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ? Verse 34. Is not this laid up in store with me, and sealed up among my treasures? வசனம் 35. பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். Verse 35. To me belongeth vengeance and recompense, their foot shall slide in. Due time for the day of their calamity is at hand, and the things that shall come upon them make haste. வசனம் 36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்த்து அவர்கள் பெலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். Verse 36. For the Lord shall judge his people, and repent himself for his servants, when he seeth that their power is gone, and there is none shut up or left. வசனம் 37. அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பானபலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கன்மலையும் எங்கே? Verse 37. And he shall say, Where are their gods, their rock in whom they trusted? வசனம் 38. அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாயிருக்கட்டும். Verse 38. Which did eat the fat of their sacrifices, and drank the wine of their drink offerings? Let them rise up and help you, and be your protection. வசனம் 39. நானே அவர், என்னுடைய வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. Verse 39. See now that I, even I, am He, and there is no God with me. I kill, and I make alive, I wound, and I heal, neither is there any that can deliver out of my hand. வசனம் 40. நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். Verse 40. For I lift up my hand to heaven, and say, I live forever. வசனம் 41. மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி
என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். Verse 41. If I whet my glittering sword, and mine hand take hold on judgment, I will render vengeance to mine enemies, and will reward them that hate me. வசனம் 42. கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும். Verse 42. I will make mine arrows drunk with blood, and my sword shall devour flesh, and that, with the blood of the slain and of the captives, from the beginning of revenges upon the enemy. வசனம் 43. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடே கூட களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபையுள்ளவராவார். Verse 43. Rejoice, O ye nations, with his people, for he will avenge the blood of his servants, and will render vengeance to his adversaries, and will be merciful unto his land, and to his people. வசனம் 44. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாகச் சொன்னார்கள். Verse 44. And Moses came and spake all the words of this song in the ears of the people, he and Hoshea the son of Nun. வசனம் 45. மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு. Verse 45. And Moses made an end of speaking all these words to all Israel. வசனம் 46. அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். Verse 46. And he said unto them, Set your hearts unto all the words which I testify among you this day, which ye shall command your children to observe to do, all the words of this law. வசனம் 47. இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய்ச் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீட்டிக்க பண்ணுவீர்கள் என்றான். Verse 47. For it is not a vain thing for you, because it is your life, and through this thing ye shall prolong your days in the land, whither ye go over Jordan to possess it. வசனம் 48. அந்த நாளிலேதானே கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 48. And the Lord spake unto Moses that selfsame day, saying. வசனம் 49. நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளிலிருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். Verse 49. Get thee up into this mountain Abarim, unto Mount Nebo, which is in the land of Moab, that is over against Jericho, and behold the land of Canaan, which I give unto the children of Israel for a possession. வசனம் 50. நீங்கள் சீன் வனாந்தரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே. Verse 50. And die in the mount whither thou goest up, and be gathered unto thy people, as Aaron thy brother died in Mount Hor, and was gathered unto his people. வசனம் 51. உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். Verse 51.
Because ye trespassed against me among the children of Israel at the waters of Meribah Kadesh, in the wilderness of Zin. Because ye sanctified me not in the midst of the children of Israel. வசனம் 52. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். Verse 52. Yet thou shalt see the land before thee, but thou shalt not go thither unto the land which I give the children of Israel. உபாகமம் அதிகாரம் 33. Deuteronomy chapter 33. வசனம் 1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. Verse 1. And this is the blessing wherewith Moses the man of God blessed the children of Israel before his death. வசனம் 2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது. Verse 2. And he said, The Lord came from Sinai, and rose up from Seir unto them. He shined forth from Mount Pran, and he came with 10,000s of saints. From his right hand went a fiery law for them. வசனம் 3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனையடைவார்கள். Verse 3. Yea, he loved the people, all his saints are in thy hand, and they sat down at thy feet. Every one shall receive of thy words. வசனம் 4. மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான், அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. Verse 4. Moses commanded us a law, even the inheritance of the congregation of Jacob. வசனம் 5. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடினபோது அவர் யெஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார். Verse 5. And he was king in Jeshurun, when the heads of the people and the tribes of Israel were gathered together. வசனம் 6. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். Verse 6. Let Reuben live and not die, and let not his men be few. வசனம் 7. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்பச் சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது, அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராயிருப்பீராக என்றான். Verse 7. And this is the blessing of Judah. And he said, Hear, Lord, the voice of Judah, and bring him unto his people. Let his hands be sufficient for him, and be thou an help to him from his enemies. வசனம் 8. லேவியரை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. Verse 8. And of Levi he said, Let thy Thummim and thy Urim be with thy Holy One, whom thou didst prove at Massah, and with whom thou didst strive at the waters of Meribah. வசனம் 9. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நீ உங்களை பாரேன் என்று சொல்லி, தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமலிருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். Verse 9. Who said unto his father and to his mother, I have not seen him, neither did he acknowledge his brethren, nor knew his own children, for they have observed thy word, and kept thy covenant. வசனம் 10. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும்
இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சந்நிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலிகளையும் இடுவார்கள். Verse 10. They shall teach Jacob thy judgments, and Israel thy law. They shall put incense before thee, and whole burnt sacrifice upon thine altar. வசனம் 11. கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியையின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். Verse 11. Bless, Lord, his substance, and accept the work of his hands. Smite through the loins of them that rise against him, and of them that hate him, that they rise not again. வசனம் 12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். Verse 12. And of Benjamin he said, the beloved of the Lord shall dwell in safety by him, and the Lord shall cover him all the day long, and he shall dwell between his shoulders. வசனம் 13. யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும். Verse 13. And of Joseph he said, blessed of the Lord be his land, for the precious things of heaven, for the dew, and for the deep that coucheth beneath. வசனம் 14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும். Verse 14. And for the precious fruits brought forth by the sun, and for the precious things put forth by the moon. வசனம் 15. ஆதிபர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும். Verse 15. And for the chief things of the ancient mountains, and for the precious things of the lasting hills. வசனம் 16. நாடும் அதின் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. Verse 16. And for the precious things of the earth and fullness thereof, and for the goodwill of him that dwelt in the bush, let the blessing come upon the head of Joseph, and upon the top of the head of him that was separated from his brethren. வசனம் 17. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000களும் மனாசேயின் 1000களுமானவைகள் என்றான். Verse 17. His glory is like the firstling of his bullock, and his horns are like the horns of unicorns. With them he shall push the people together to the ends of the earth. And they are the 10,000s of Ephraim, and they are the thousands of Manasseh. வசனம் 18. செப்புலோனை குறித்து, செப்புலோனே, நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. Verse 18. And of Zebulun he said, rejoice, Zebulun, in thy going out, and Issachar in thy tents. வசனம் 19. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றான். Verse 19. They shall call the people unto the mountain. There they shall offer sacrifices of righteousness. For they shall suck of the abundance of the seas, and of
treasures hid in the sand. வசனம் 20. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். Verse 20. And of Gad he said, Blessed be he that enlargeth Gad, he dwelleth as a lion, and teareth the arm with the crown of the head. வசனம் 21. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். Verse 21. And he provided the first part for himself, because there, in a portion of the lawgiver, was he seated, and he came with the heads of the people. He executed the justice of the Lord, and his judgments with Israel. வசனம் 22. தானை குறித்து, தான் ஒரு பாலசிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான். Verse 22. And of Dan he said, Dan is a lion's whelp, he shall leap from Bashan. வசனம் 23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென்திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். Verse 23. And of Naphtali he said, O Naphtali, satisfied with favor, and full with the blessing of the Lord, possess thou the west and the south. வசனம் 24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். Verse 24. And of Asher he said, Let Asher be blessed with children, let him be acceptable to his brethren, and let him dip his foot in oil. வசனம் 25. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும், உன் நாட்களுக்குத் தக்கதாய் உன் பெலனும் இருக்கும் என்றான். Verse 25. Thy shoes shall be iron and brass, and as thy days, so shall thy strength be. வசனம் 26. யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். Verse 26. There is none like unto the God of Jeshurun, who rideth upon the heaven in thy help, and in his excellency on the sky. வசனம் 27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்துப் போடு என்று கட்டளையிடுவார். Verse 27. The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms, and he shall thrust out the enemy from before thee, and shall say, Destroy them. வசனம் 28. இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். Verse 28. Israel then shall dwell in safety alone. The fountain of Jacob shall be upon a land of corn and wine. Also his heavens shall drop down dew. வசனம் 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். Verse 29. Happy art thou, O Israel, who is like unto thee, O people saved by the Lord, the shield of thy help, and who is the sword of thy excellency. And thine enemies shall be found liars unto thee, and thou shalt tread upon their high places. உபாகமம் அதிகாரம் 34.
Deuteronomy chapter 34. வசனம் 1. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நெப்போ மலையிலிருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயா தேசம் அனைத்தையும். Verse 1. And Moses went up from the plains of Moab unto the mountain of Nebo, to the top of Pisgah, that is, over against Jericho. And the Lord showed him all the land of Gilead, unto Dan. வசனம் 2. நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும். Verse 2. And all Naphtali, and the land of Ephraim, and Manasseh, and all the land of Judah, unto the utmost sea. வசனம் 3. தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். Verse 3. And the south, and the plain of the valley of Jericho, the city of palm trees, unto Zoar. வசனம் 4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண்காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். Verse 4. And the Lord said unto him, This is the land which I swore unto Abraham, unto Isaac, and unto Jacob, saying, I will give it unto thy seed. I have caused thee to see it with thine eyes, but thou shalt not go over thither. வசனம் 5. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். Verse 5. So Moses the servant of the Lord died there in the land of Moab, according to the word of the Lord. வசனம் 6. அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். Verse 6. And he buried him in a valley in the land of Moab, over against Bethpeor, but no man knoweth of his sepulchre unto this day. வசனம் 7. மோசே மரிக்கிறபோது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவுமில்லை, அவன் பெலன் குறையவுமில்லை. Verse 7. And Moses was 120 years old when he died. His eye was not dim, nor his natural force abated. வசனம் 8. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். மோசேக்காக அழுது துக்கங்கொண்டாடின நாட்கள் முடிந்தது. Verse 8. And the children of Israel wept for Moses in the plains of Moab 30 days. So the days of weeping and mourning for Moses were ended. வசனம் 9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Verse 9. And Joshua the son of Nun was full of the spirit of wisdom, for Moses had laid his hands upon him, and the children of Israel hearkened unto him, and did as the Lord commanded Moses. வசனம் 10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிச் செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும். Verse 10. And there arose not a prophet since in Israel like unto Moses, whom the Lord knew face to face. வசனம் 11. அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்தியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தாள். Verse 11. In all the signs and the wonders, which the Lord sent him to do in the land of Egypt to Pharaoh, and to all his servants,
and to all his land. வசனம் 12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். Verse 12. And in all that mighty hand, and in all the great terror which Moses showed in the sight of all Israel. பைபிள் சவாலின் 62வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. உபாகமத்தை நிறைவு செய்யும் இந்த நாளில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு காலத்தையும் தாண்டி நிலைத்திருக்கின்றன என்றும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அப்பாற்பட்டு அவரது விசுவாசம் தொடர்கிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை பயமின்றி முன்னே செல்ல உங்களுக்கு பலம் அளித்து அவர் உங்களுடன் நடக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தட்டும். இன்று எந்த பகுதி உங்களுக்கு தைரியத்தையோ நம்பிக்கையையோ அளித்தது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 63வது நாளில் புதிய புத்தகத்துடன் தொடர்வோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 62 of our Bible challenge is now complete. As we finish Deuteronomy, may today's reading remind you that God's promises outlive every season and His faithfulness continues beyond every transition. Let His word strengthen you to step forward without fear, trusting that He walks with you. Comment below what part of today's reading gave you courage or hope. And join us again tomorrow as we begin a new book with Day 63. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.